வணக்கம் என் ஆரிய நட்புகளே, சகோதர சகோதரிகளே, என் அருமை மாப்பிள்ளைகளே. அதாவது இங்கே காலையில் நடந்த பிரச்சனையே வேறு. அது வேறு மாதிரி பூகம்பமாக வெடித்து போய் நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா? இன்னைக்கு காலைல சூர்யா மீடியா அஃபிஷியல் அந்த விருதுகள் சேனலில், அதாவது சிக்கா சூர்யா அஃபிஷியல் அந்த சேனலில் நான் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். சூர்யா மாத்திரம் தனியாக வீடியோ போட்டிருப்பேன் அந்த இதில். காரணம் என்னன்னு தெரியுமா? அதுக்குண்டான ஆதாரத்தை நான் உங்களுக்கு போடவேன். போட்டேன்னா நீங்களே யோசிப்பீங்க, எவ்வளோ ஒரு பொம்பளை ஒருத்தனை டாமினேட் பண்ணுறா, எல்லாத்துலேயுமே நான் தான் முதலாக இருக்கணும், தான் தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு மமதையில் இருக்கா. எப்படி ஒரு பெண்ணாதிக்கத்தை ஒரு ஆம்பளை மேலே செலுத்துகிறா. நான் எல்லாரையும் சொல்லலை, இந்த மாதிரி சில கேடுகட்ட பெண்களுக்கு தான் நான் சொல்கிறேன். அதாவது அந்த வீடியோ என்கிட்ட இருக்குது, நான் அதை டெலீட் கொடுக்கலை, நான் வச்சுருக்கேன். அதை நான் உங்கள்கிட்ட போட்டு காட்டுறேன். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு மனுஷனை லைவ்லையும் பேச விட்றதில்ல, 8 நிமிஷம் வீடியோவிலையும் பேச விட்றதில்ல. எது இருந்தாலுமே இவ பேசுகிறது தான் நியாயம். இவ தான் எல்லாத்துலேயுமே முன்னால் இருக்கணும். நம்ம வீடியோ போட்டால் கூட தான் இந்த ரீல்ஸு, இந்த டிக்டாக் வீடியோவிலேருந்தே பாருங்கள், என்னை பின்னால் வச்சுட்டு இவன் முன்னால் போய் இவன் மூஞ்சியை மொக்கையாக காட்டிக்கிடுவான். நான் பின்னால் ஏதோ டம்மி பீஸ் மாதிரி இருக்கணும். இப்படியே என்னை எல்லாத்துலேயுமே அடக்கி 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 என்னை ஒன்றுமில்லாதவனாகவே ஆக்கிட்டான். மக்கள் முன்னாலேயே என்னை கெட்ட பேர். சரி, இங்கே தான் அப்படின்னா அங்கேயும் அப்படி தான் இருக்குது. அவள் பேச அப்புறம் வர்றேன். இந்த ஆதாரத்தை உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன். இதை நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிறதுக்கு நான் கட்டுப்படுறேன். என்னன்னாலும் இங்கே பாருங்கள், அவள் பேசுகிற பேச்சை மாத்திரம் பாருங்கள். என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். ஏன்னா நான் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே பேச மாட்டேன். கையோடு இந்த வீடியோ ஆதாரத்தை நான் வச்சுருக்கேன். அதை நான் போட்டு காட்டுறேன். இங்கே பாருங்களேன், ஒரு நிமிஷம் இருங்க. இது எங்கள் வீடியோ, சவுண்டு வைக்கிறாருங்க. சடவுனுக்கு ஏதாவது சம்பந்தம் இல்ல. கெட்ட என்ன கடுமுத்தி வேலைக்கு பாத்துக்கங்கன்னு சொல்லி சொல்றேன். நீ 6 மணிக்கு எந்திரிக்கேன்னு சொல்லி என்ன பெண்ணுக்கு போய் மெயின் ஆளு பேர் மெயின் சுவிட்ச் வரைக்கும் எனக்கு ஆஃப் பண்ணி விட்டேன். யார் நானா? அப்புறம் நீ தான் இதெல்லாம் நம்புற மாதிரி கெட்ட நான் முடிச்சு கேடு முடிச்சவனே. நான் எப்ப மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணேன்? நான் தான் ஆஃப் பண்ணி விட்டு ஃபேன் ஏசி ஆஃப் பண்ணேன். ஐயோ, நான் அறிவுரை சொல்றேன்னு சொன்னதுக்கு முதல்ல நான் என்னை பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ எதையாவது உளறு. அதை கேட்கறதுக்குனே ஒரு கும்பல் இருக்கு. உளறானா? நீ தான் உளற. நான் பேச வந்ததை என்னை பேச விடு. பேசு. அறிவுரைன்னு சொன்னா என்னன்னு கேளு. அறிவுரை சொல்றானா? அறிவுரை தானா வர்றது. ஆறாவது புடிச்ச ஒரு அறிவுரை சொல்றானே. ஏய், பேச விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன நீயே லோட பேசிக்கிட்டு இருக்க? கட் பண்ணிட்டாளா? நான் என்ன சொல்ல வந்தேங்கிறதையே என்னைய பேசவே விடுறதில்ல. நான் அறிவுரைங்கிறது என்ன சொல்ல வந்தேன், ஒரே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வீடியோ போடாத. பார்த்தா அந்த 10 வருஷம் பழைய நைட்டி, இத்து போன நைட்டி, பச்சை கலர் நைட்டி, இன்னொரு ரோஸ் கலர் ஒன்று வச்சுருக்கா, இன்னொரு பிங்க் வச்சுருக்கா. திருப்பி போட்டதையே போட்டுட்டு ஒரே இடத்துல உட்காந்து ஓட்டர் ரெக்கார்டு மாதிரி என் குடும்பத்தை பற்றி கழுவி ஊத்துறியப்பா. வேறு மாதிரி ஏதாவது புதுசாக ட்ரை பண்ணுவோம். இந்த பலூன் உடைக்கிற போட்டி வைப்போம், இல்லை ஏதாவது சாப்பிடுவோம். இப்போ இந்த நெல்லை சங்கர் சீலா பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை மாதிரி பஞ்சு மிட்டாய் திங்கிறது, இல்லை வேறு ஏதாவது ஒன்று புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவோம். வெளியே போய் விழாக்கு எடுப்போம். வேறு ஏதாவது ட்ரெஸ்ஸிங் சென்ஸை மாற்று. இப்போ நான்லாம் இருக்கேன், காலையில் ஒரு வீடியோக்கு போட்டேன்னா அந்த வீடியோ ட்ரெஸ்ஸை மத்தியானத்துக்கு போட மாட்டேன். திருப்பி ஈவினிங் பாருங்கள், 6 மணி லைவுக்கு வேறு ஒரு லைவுக்கு வேறு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு வருவேன். நைட்டு 10 மணி லைவில் ஒரு டிஷர்ட்டு ஏதோ ஒன்று மாற்றி மக்களுக்கு நம்ம பேசுகிறது ஒரே மாதிரி இருந்தாலும் ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாவது வேணும். காஸ்டியூமை மாற்றணும். அவன் என்னென்னமோ பண்ணுறான். காஸ்டியூம்காகவே பல லட்சங்களை செலவு பண்ணி, பல ஆயிரங்களை செலவு பண்ணி வீடியோ போடுறான். எவனுக்குமே எதுவுமே போகிறதில்ல. வியூஸும் போகலை, ஒன்றும் போகலை. குண்டிக்காரன் அடித்து பார்க்குறாங்க, ஒன்றும் ஆக மாட்டேங்குது. நமக்கு ஆண்டைய முன்னியத்தில் எல்லோரும் வீடியோ பார்க்குறாங்க. ஒரு வித்தியாசமாக ஏதாவது ஒன்று பண்ணு. எப்போ பார்த்தாலும் அந்த உச்சி கொண்ட அதை என்ன படம், போக்கிரி படத்தில் இவர் வருவார் பாருங்க, வடிவேலு, பாடி சோடா மாதிரி ஒரு உச்சி கொண்ட இல்லையா, ஒரு பழைய பிஞ்சு போன இத்து போன நைட்டி இல்லையா, அதே வாய் எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறது. எவன் எது பேசினாலும் அதுக்கு ரப்பன் டப்பா பதில் சொல்கிறது. ஒரு காமெடி கிடையாது. எப்போ பார்த்தாலும் குடும்ப விஷயத்தையே பேசி அவங்களையும் போர் அடிக்க வைக்கக்கூடாது. புதுசாக ஏதாவது ஒன்று பண்ணுவோன்னு சொல்லி சொல்கிறதுக்காகத்தான் ஒரு அறிவுரை உனக்கு நான் கொடுக்குறேப்பான்னு சொல்லி நான் பேச வந்தேன். அதை விட்டுவிட்டு கரண்ட்டு என்னமோ ஏசி ஆஃப் பண்ணேங்கிறா, நான் போய் மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணேங்கிறா,
சம்மந்தம் இல்லாமல் பேசுனா நேற்று நடந்த விஷயம் என்ன? என் குடும்பத்தில் பொண்டாட்டி வந்து அங்கே போனாலே வீடெல்லாம் க்ளீன் பண்ணாலே ஏன் உன் மயனை விட்டு வந்தா வீட்டுக்கு அங்கேயே இருந்திருக்க வேண்டியதானே, எதுக்கு உன்னை தொல்லை கொடுக்குறா, இப்படி ஒரு டாப்பிக்கு பேசலாம். இதுதான் வந்து நேற்று நடந்த சம்பவம். இன்னைக்கு காலையில் அவங்க வீட்டில் இருக்காளா, ஏன் போனவ திரும்பி வந்தா, அப்போ உன் பிள்ளை பற்றி விட்டானா, வேறு ஏதாவது டாபிக் பேசலாம். அதை விட்டுவிட்டு என்னமோ ஓலப்பாயில் நாய் முண்டா மாதிரி பேசினதையே பேசிக்கிட்டு பேசின விஷயங்களையே பேசிக்கிட்டு கடுப்பேற்றக்கூடாது. சரி வேறு மாதிரி ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன். ஆனால் என்னைய பேச விடாமல் தடுத்து என்னைய டம்மியாக்கி இவ தான் பெரிய ஏதோ பிக் மம்மி மாதிரி இவ வேலையை பார்க்குறான். அதுக்காகத்தான் நான் வந்து காலையில் வீடியோ போடலை. போட்ட வீடியோவும் 1 நிமிஷம் 15 செகண்ட் எடுத்தது. இப்போ நான் உங்கள்கிட்ட போட்டு காட்டினது ப்ளூப்பர். அதுக்கப்புறம் இன்னொரு வீடியோ ஒன்று எடுத்தோம். இவளே பேசட்டுன்னு சொல்லிட்டு அமைதியாக உட்காந்துட்டேன். இவளை உட்காந்து 2-3 வார்த்தை பேசினேன். அதுக்கப்புறம் நான் ஊமையாக இருந்ததை பார்த்துட்டு வீடியோவே எடுக்க வேணாம்னு சொல்லி கிளம்பி போயிட்டான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒன்று உன் சேனலை நீ பாரு, இல்லை என் சேனலை என்னையை பார்க்க விடு. இந்த சிக்கா சூர்யா விருதுகள்ங்கிற சேனலில் நான் தான் வீடியோ போடுறேன். நைட்டு 10 மணிக்கு லைவ் போடுறேன். பகல்லையும் காலையில் உன் கூட சேர்ந்து வீடியோ போடுறேன். இனிமேல் நான் ஒரே வார்த்தை என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த சேனல் முழுக்க நானே பார்த்துக்கிறேன். உனக்கும் இதுக்கும் இனிமேல் சம்மந்தமே இல்லை. உனக்குன்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குல்ல, சூர்யா மீடியா அஃபிஷியலு, அதில் மாத்திரம் வீடியோவை போடு, என்னை ஆளை விடு. எனக்கு இந்த சேனலை எப்படி கொண்டு போகணுங்கிறது எனக்கு தெரியும். என் பேச்சை கேட்குறதுக்கு தான் வர்றாங்க எல்லோரும் இந்த சேனலுக்கு. ஏன்னா நைட்டு 10 மணி பார்க்குறவங்க பூரா யார் நல்லா பாருங்கள். நேற்று 9 மணிக்கு இவள் லைவ் போடுறான், 750 பேர். இவ்வளோத்துக்கு அந்த நேரம் பிக் பாஸ் கிடையாது, வேறு எதுவும் சீரியல்லாம் ஒன்றும் முக்கியமான சீரியல் கிடையாது. சாதாரணமாக இவன் எப்போயும் 9 மணிக்கு லைவ் போட்டால் எவ்வளோ பேர் வருவாங்க? 3500 பேர், 4000 பேர் வருவாங்க, ஒரு 2000 பேராவது வருவாங்க அட்லீஸ்ட்டு. ஆனால் சமீப காலத்தில் 750, 1000, 1200 இவ்வளோ தான் வர்றாங்க. காரணம் என்ன? இவளுடைய பேச்சு, இவளுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எதுவுமே மாறலை. எல்லாம் எப்போ பார்த்தாலும் அந்த பழைய பிஞ்சு போன நைட்டி, இத்து போன ஈத்தரை நைட்டி, அதே ட்ரெஸ்ஸு, மூஞ்சியை கூட கழுவுறதில்ல. கேட்டால் இயற்கையிலேயே முகம் அழகு. நேற்றெல்லாம் பாருங்கள், மூஞ்சியை பார்த்தா சூம்பி போன சுரக்கா மாதிரி இருக்குது. அப்படியே வத்தி அப்படியே ஒரு மாதிரி மூஞ்சியும் கழுவலை, ஒன்றும் கழுவலை. அப்படியே பார்த்தா அந்த குளிருக்கு வந்து இவன் கோகுல சொட்டு இருக்கு பாரு, அதை எடுத்து போட்டுட்டு வந்து உட்காந்துக்கிட்டு அப்புறம் வணக்கம் மக்களே எப்படி இருக்கீங்க அப்படின்னா எவன் பார்ப்பேன்? நான் வர்றேனே, எப்படி வர்றேன்? எனக்கு கால் கையில் அடிபட்டு இருந்தாலும் எவ்வளோ வேதனை இருந்தாலும் கரெக்டாக நான் வர்ற டைம் பிக் பாஸ் டைம். எல்லாருமே பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம். நான் 10 மணிக்கு வந்தால் என்னையை நம்பி 1200 பேர் வர்றாங்க. பிக் பாஸை விட மாமா பேசுகிறது நல்லா இருக்குது, காமெடியாக இருக்குன்னு சொல்லி தானே எல்லாம் வர்றாங்க. என்னுடைய வீடியோக்கள் பூராமே வந்து கலவையான விமர்சனங்களை வைக்கும். சில பேர் போர் அடிக்குதும்பேன், சில பேர் வந்து அண்ணே உங்கள் வீடியோ பார்க்கலன்னா எங்களால் தூக்கமே வராதுண்ணே, நீங்கள் ஒரு நல்ல ஸ்ட்ரெஸ் பஸ்டர்னே அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்கிறாங்க. என் தங்கச்சி பிள்ளையெல்லாம் அதான் வருதுங்க, விடுகதை போடுறாங்க, பாட்டு பாடுறேன், எல்லாம் இருக்குல்ல கலந்து. இவ்வளோத்துக்கு பிக் பாஸ் டைம். அப்போ நீ தான் உன்னை மாற்றிக்கிறணும். மக்கள் முன்னால் வந்து நம்ம எப்படி வந்து சேஞ்ச் பண்ணணுமோ போகணும்னு சொல்கிறதுக்காகத்தான் உனக்கு அறிவுரை சொல்கிறேன்ப்பான்னு சொன்னேன். அது கூட பொறுக்காமல் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறேன்னு சொல்லி இவ பாட்டுக்கு லொடலோடலோடன்னு பேசினான். வீடியோவை கட் பண்ணிட்டு நான் போயிட்டேன். இதான் நடந்தது. இதைத்தான் காலையில் அங்கே போய் பேசலான்னு போனால் அங்கே பார்த்தா அவன் வந்து உட்காந்துருக்கான். ஆக மொத்தத்தில் எனக்கு 2 பக்கமே, இங்கிட்டு ஒரு பக்கம் அந்த இது சொன்ன மாதிரி தான், உரலுக்கு ஒரு பக்கம் இடிக்கிற மாதிரி எனக்கு 2 பக்கமும் இடி, மத்தளத்துக்கு ஒரு பக்கம் அடிக்கிற மாதிரி எனக்கு 2 பக்கமும் இடி. நான் யார் பக்கம் தான் போகிறது? இப்போயும் சொல்கிறேன், நான் இந்த சேனல் முழுக்க இனிமேல் நானே வச்சுக்கிறேன், நானே வீடியோ போடுறேன். இந்த வீடியோ கூட விழுதுகளில் வராது, எனது சூர்யா மீடியா இது சிக்கா மீடியா ஆஃபீஸில் தான் இந்த வீடியோ வரும். பாருங்கள், உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். எனக்கு நான் செய்கிறது கரெக்டு தானா, இல்லை இவ கூட சேர்ந்து சும்மா குட்டாச்சட்டிகளே குதிரை ஓட்டவா? எனக்கு இது விருப்பமே இல்லை. கிளம்புவோன்னு சொன்னால் ஆனால் குற்றாலத்துக்குன்றுவா. சரி விழாக்கு போடுவோப்பா வாப்பா, தெப்பக்குளம், திருமலை நாயக்கர் மகால், மீனாட்சி அம்மன் கோயில், விளக்குத்தூரில் போய் ஜிகர்தண்டா, மாட்டுத்தாவணியில் போய் மதுரை மல்லிகைப்பூவு, இன்னும் வந்து அம்சவல்லியில் போய் பிரியாணி, இன்னும் நாட்டுக்கோழி விருந்து கடை இருக்குது, ஏகப்பட்ட இடத்துல போய் வெரைட்டிஸாக போடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 24 ஹவர்ஸும் உட்காந்த இடத்த தேய்க்கிறேன். நானே இப்போ இந்த இடத்துல உட்காந்து போகிறேன்னா எனக்கே இது பிடிக்கல. நானே இப்படி இங்கே போடுவேன், அங்கே போடுவேன், எங்கள் அம்மா வீட்டில் போடுவேன், மாற்றி ஒரு 4 வீடியோவை சுற்றி போடணும் தான் எனக்கு விருப்பம். அதனால் இனிமேல் சொல்கிறேன், இந்த வீடியோ சேனலில் என் வீடியோ மட்டும்தான் வரும். இதில் சிக்கா சூர்யா விழுதுகள் அந்த சேனலில் அஃபிஷியலில் என் வீடியோ மட்டும்தான் வரும், இவ வீடியோ வராது. நான் மாத்திரம்தான் போடுவேன். காலையில் போட்ட வீடியோவை நீ ஏன் டெலீட் பண்ணிடு, அவ்வளோதான். இனி நான் என் வீடியோவை நான் போட்டு இந்த சேனலை மெயின்டைன் பண்ணிக்கிறேன். என் ரசிகர்கள் மாத்திரம்தான் இதில் வருவாங்க. இதை நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். உனக்கு இந்த சேனலுக்கு இனிமேல் சம்பந்தம் கிடையாது.
இதை சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ போட்டேனே தவிர மற்றபடி எனக்கு இவளுக்கு இப்போ நிறையா கருத்து வேறுபாடுகள் போய்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் தான் இன்னும் சமையல் கூட வேலை ஆரம்பிக்கலை. பார்க்கலாம் எது வரைக்கும் போகுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஹோட்டலே வாங்கி சாப்பிட்டுட்டு எங்கள் பொழுதை கழிக்கிறோம். ஓகேவா? பாய்.